இப்போ வந்து ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். மதியானம் பருப்பு ரசம் வச்சுருந்தோம். இந்த பருப்பை இப்போ சூடு பண்ணியாச்சு. ஏன்னா சூடு பண்ணி வச்சா தான் திரும்பி நைட்டுக்கு நம்ம சாப்பிட கரெக்டாக இருக்கும். அந்த பருப்பு ரசத்தையும் சூடு பண்ணியாச்சு. நல்லா சூடாக இருக்குது. அதுக்கப்புறம் டீ போட்டாச்சு. ஆனால் நான் இப்போ டீ குடிக்க போகிறதில்ல. நான் இன்னொன்று பண்ண போகிறேன். பொதுவாகவே நம்ம பருப்பு ரசம் வச்சாலும் இப்போது கோஸ் பொரியல் கொஞ்சம் இருக்குது. இதை டக்குன்னு ஒரு சூப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ரசம்ன்றது சூப்புக்கு சமமானது தான். அதே நம்ம இந்த பருப்பு ரசம் செய்யலை அதை நம்ம சூப் மாதிரி செஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். மதியானம் செஞ்ச மிஞ்சி போன காய்கறி அதில் நம்ம கொஞ்சமாக இந்த பருப்பு ரசத்தை ஊற்றிக்குவோம். நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இந்த ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ரசம் குடிக்கிறது நல்லாயிருக்கும். அதுவும் பருப்பு ரசம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பராக சூப்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த பருப்புலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் கலந்துக்கங்க. அப்படி கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் சூப்பு இன்னும் கொஞ்சம் திக்காக தெரியும். இந்த பாருங்கள், இப்போ திக்காக ஆயிடுச்சு. நல்லா சுட சுட கோஸ் போட்ட உங்கள் வீட்டில் என்ன பொரியல் இருந்தோ அதில் பண்ணுங்கள். ரசம் பருப்பு ரசம் இருந்துச்சுன்னு வைங்களேன். பருப்பு ரசம் ஏதாவது ஒரு பொரியல் இருந்ததுன்னா அந்த பொரியல் எடுத்து போட்டு இந்த சூடான ரசத்தை அதில் ஊற்றி நீங்கள் சாப்பிடையில சூப்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்குது. இந்த சாயந்தரம் ஈவினிங் டைமில் இந்த பாருங்கள், சூரியன் மறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சூப்பு குடிக்கல ரொம்ப டேஸ்ட்டாகவும் செம்மையாகவும் இருக்கும். சிம்பிள் சூப்பு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பை இப்படியே குடித்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சமாக என்கிட்ட காரா பூந்தி இருந்தது, அதை மேலாப்பில் அப்படியே தூவிக்கிட்டேன். இன்னும் நல்லாயிருக்கும் இந்த சூப் குடிக்கிறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.